நான் உங்கள் தாவீது ராஜா. பெதஸ்தா பெத்தேல் சபையின் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறேன். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். பயந்தவர் வழிகளில் நடப்பவன் எவன் அவன் பாக்கியவான். ஆசீர்வதிப்பார் மாறாத கர்த்தர் இம்மானுவேலனவர். ஆசீர்வதிப்பார் மாறாத கர்த்தர் இம்மானுவேலனவர். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடப்பவன் எவன் அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெல்கம் டு பாஸ்ட் அண்ட் போஸ்டம். நம்முடைய பெத்தேல் பைபிள் சென்டர் இந்த புக் ஷாப்ல ரெக்கார்டிங்கான ஆஃபீஸை நாம் ரெடி பண்ணினோம். இது முதல் ரெக்கார்டிங் இந்த பெத்தேல் பைபிள் சென்டர் ஷாப்பில் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில அரேஞ்ச்மெண்ட்ஸ், லைட்டிங்ஸ் வேலை பெண்டிங் இருக்கிறது. அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுகிறவர்கள் கர்நாடகாவிலே தொடர்ந்து இந்த பண்டிகை நாட்களானபடினால் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கிறவர்கள் எல்லாம் லீவில் இருக்கிறார்கள். நாங்கள் வந்து செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆயினும் நம்முடைய ஊழியர்களுடைய உதவியோடு சில காரியங்களை செய்து முதல் ரெக்கார்டிங்கை இன்று நாங்கள் செய்கிறோம். உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நல்ல நாளிலே தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையை பெத்தேல் பைபிள் சென்டர்லேருந்து உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவுக்கும் அன்புக்கும் உங்களுடைய ஜெபத்திற்கும் தேவனுக்கும் உங்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் முதல் ரெக்கார்டிங் ஆனபடினால் நான் யோசுவாவிலிருந்து ஒரு வார்த்தையை நான் யோசித்திருந்தேன். ஆனால் இதெல்லாம் ஆயத்தம் பண்ணி உட்காரும்போது கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்றதான அந்த உணர்வு, அந்த வார்த்தை எனக்குள் ரிங்கார இடம் ஆரம்பித்தது. 128ஆம் சங்கீதத்தின் 5ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ ஜனமே, நான் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்திருந்தது போல என்னுடைய தாத்தா பயன்படுத்தின அப்போஸ்தலன் தம்புசாமி ஐயா அவர்கள் பயன்படுத்தின வேதாகமும் இது. 1957 நம்முடைய பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா அவர்கள் இதை அவர்களுக்கு பரிசாய் கொடுத்திருக்கிறார்கள். முதல் ரெஃபரன்ஸ் பைபிள் இது. கொஞ்சம் கடினமாக இருக்கும் படிப்பதற்கு. இதுதான் அந்த வேதாகமம். என்னுடைய தாத்தா பேரை அட்டையில் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருப்பார்கள். நான் அதை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் இந்த வேதத்திலிருந்து இந்த முதல் ரெக்கார்டிங்கை இந்த 1957 பைபிளிலிருந்து வாசித்து உங்களுக்கு கொண்டு வருவதிலே நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஒரு அடையாளம் தான் இது. நம்முடைய தெய்வம் மாறாதவர். ஆதாம் தொடங்கி இந்நாள் வரை ஒரே தெய்வம். தம் ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தெய்வம் அவர். கிறிஸ்துவில் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த கால ஓலை தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த அதிகாரத்தின் மேல் பகுதிகளிலே நாம் வாசிக்க முடியும். அநேக ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கான ஒரு மனிதனுக்கும் மனுஷிக்குமான ஆசீர்வாதங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாடல்களில் ஒரு பாடலும் இந்த 128ஆம் சங்கீதத்தை மையமாய் வைத்து எழுதப்பட்ட பாடலும் உண்டு. அதையும் இந்த வீடியோவோடு நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுகிறேன். அதை கேளுங்கள். தேவன் உங்களை கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வருடத்தின் கடைசியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். பல காரியத்தை குறித்து மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த வருடத்தை துவங்கியிருப்பீர்கள். வருடத்தின் கடைசி அக்டோபர் மாதத்தின் மையத்திற்கு நாம் வந்துவிட்டோம்.
இன்னும் காரியம் அப்படியே இருக்கிறதே, எதிர்பார்த்தது போல் ஒன்றும் நடக்கலையே என்று சொல்லி கலக்கத்தோடு மன வேதனையோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த காலவோளை உங்களை தான் கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நம்முடைய தெய்வம் பரலோகத்தில் இருக்கிறார். வானாதி வானங்கள் கொள்ளாத தெய்வம், ஆகாயம் அவருடைய சிங்காசனம், நாம் வாழ்கிற இந்த பூமி அவருக்கு பாதபீடமாய் இருக்கிறது. இவ்வளவோ பெரிய தெய்வம். அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. பாருங்க, ஆபிரகாமை அழைத்து கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த ஆபிரகாமனுடைய ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கு சொந்தமாய் இருந்தது. ஆபிரகாமுக்கு முன்பு அவன் தகப்பனிடத்திலிருந்து அவன் எதையெல்லாம் கொண்டு வந்தான் என்று நமக்கு தெளிவில்லை. ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் பெரிய சீமானாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மனிதனுடைய ஆசீர்வாதங்கள் பின்பு அவன் சந்ததியாம் வாக்குத்தத்தத்தின் புத்திரனாம் ஈசாக்குக்கு அது சொந்தமாய் இருந்தது. ஈசாக்குக்கு அடுத்த சந்ததி ரெண்டாய் பிரிந்தபடினாலே மூத்தவனுக்கு அது போய் சேர வேண்டி இருந்தபடினாலே, ஆனால் பிசாசனுடைய தந்திரம் ஏசாவை மூத்தவனாய் மாற்றினான். நான் ஏற்கனவே இதை வார்த்தையாய் தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தையிலே ஆலோசனையாய் நான் கொடுத்திருக்கிறேன். ஆனாலும் ஆவியானவர் உணர்த்துகிறபடினால் நான் திரும்பவும் சொல்லுகிறேன், பிசாசு எவ்வளவு தந்திரமாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை திருப்ப நினைத்தாலும் பயப்படாதீங்க. பிசாசு நினைத்தது ஒரு நாளும் நிறைவேறாது. கர்த்தர் என்ன திட்டமிட்டாரோ அதை அவர் எப்படியும் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆதி பிதாக்களுக்கு அந்த வைராக்கியமும் அந்த நம்பிக்கையும் திடமாய் இருந்தது, உறுதியாய் இருந்தார்கள். ஆதலால் அவர்கள் வாழ்விலே வெட்கப்பட்டு போகாது இருந்தார்கள். ஆதி அப்போஸ்தலர்களும் பூமியிலே வாழ்ந்த பரிசுத்தவான்களும் கூட இப்படி கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தபடினால தான் இந்த கிறிஸ்தவம் இம்மட்டும் நம்மிடம் வரைக்கும் வந்து சேர்ந்திருக்கிறது. நாமும் இந்த பிதாக்களைப் போல வேதம் நமக்கு கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டமைத்து நகர்த்துவோமானால் நிச்சயம் நான் சொல்லுவேன், நமக்கு பின்பு ஒரு சந்ததி என்ன தடை இந்த பூமியின் கிறிஸ்தவ விரோதிகளும் பிசாசும் சேர்ந்து செயல்பட்டாலும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நிச்சயம் கட்டுகிறதே. ஆத்துமாக்களை தம் பக்கம் இழுத்து கொள்ளுகிறதிலே அவர் ஒரு நாளும் சோர்ந்து போகிறவரும் அல்ல, ஒரு நாளும் அதை நிறுத்தி கொள்ளுகிறவரும் அல்ல. ஆதலால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஈசாக்கனுடைய ஆசீர்வாதத்தை திருப்ப, ஏசாவின் பக்கம் திருப்ப நினைத்த சத்துருவின் திட்டத்தை பொய்க்க பண்ணி அன்று தாவீதின் பட்சமாய் தெய்வம் நின்று அகித்தோப்பலுடைய ஆலோசனை அபத்தமாக்கினது போல இன்று ஈசாக்கனுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் தேவ திட்டத்தின்படி சந்ததிகளுக்கு கடந்து வர வேண்டும் என்பதில் தெய்வம் மிகுந்த கருத்துள்ளவராய் இருந்தபடினாலே ஏசாவின் பக்கம் திரும்ப இருந்ததை ரெபெக்காளை கொண்டு கர்த்தர் திரும்பி யாக்கோபுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை அவள் திருப்பி கொடுத்தாள். தெய்வம் எச்சரித்தபடி, தெய்வம் அவளுக்கு கொடுத்த ஆலோசனையின்படியே அவள் செய்து அதற்கான மனிதனாய் அவனை நிறுத்தினால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தன் மாமா வீட்டுக்கு அவன் போகும்போது போகும் வழியிலே கள்ளர்கள் இடத்துல எல்லாவற்றையும் பறிகொடுத்து வெறுங்கையாய் நின்று கொண்டு இருக்கிறான். நன்றாய் அதை சிந்தித்து பாருங்க. அவனுக்கு எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறான், தாயினிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டான். உலக பிரகாரமாய் அவனுக்கு தேவையான உதவிகளை அவள் செய்து அவனை அனுப்பி வைக்கிறார். போகும் வழியிலே இந்த உலகம் அவனை வஞ்சித்தது, ஏமாற்றினது. அவனிடத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் அபகரித்து அவனை ஒன்றுமில்லாதவனாய் அவனை விரட்டி அடித்தார்கள். அவனை கைவிடப்பட்ட ஒரு மனிதனைப் போல அந்த ராத்திரி இருளை சந்தித்து பயந்து கலங்கி பெற்ற ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்தேனே என்று சொல்லி அவன் தவித்து நிற்கும்போது அந்த போராட்டத்தின் நடுவே சிங்காசனத்தின் தேவன், வானத்தின் தேவன், ஆபிரகாமோடு பேசின தெய்வம் திரும்ப அந்த சந்ததியாம் யாக்கோவோடு கூட கர்த்தர் பேசுகிறார்.
இந்த கால ஓலை உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். யாக்கோபை போல கண்ணீரோடு இருப்பீர்களானால் இந்த கால ஓலை தெய்வ ஜனமே உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் கலங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை சந்திக்க, உங்களை ஆசிர்வதிக்க, உங்கள் மேல் நன்மையை உண்டாக்க, தீமையான காரியங்களை நன்மையாய் அன்று யாக்கோபுக்கு மாற்றினது போல கர்த்தர் உங்களுக்கு மாற்றும்படியாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். அன்று யாக்கோபை பரலோகத்தின் தெய்வம் அவன் கண்ட சொப்பனம் வானத்திற்கும் பூமிக்கும் ஏணி வைக்கப்பட்டு இருந்ததையும் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் அவன் பார்த்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை, கர்த்தர் சீயோனிலிருந்து தேவதூதர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் தேவன் வாசம் செய்கிற இடத்திலிருந்து நன்மைகள் இந்த கால ஓலை உங்களுக்கு இறங்குகிறது. உங்கள் தலையின் மேல் கர்த்தருடைய ஆவியானவருடைய கிருபையினாலும் தயவினாலும் கர்த்தர் அதை உங்களுக்கானதாய் சொந்தமாக்கி தருவார். அதை உங்கள் பிள்ளைகளும் அனுபவிக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று ஊழியக்காரனாய் நானும் வாழ்த்துகிறேன். அதனால் தேவ ஜனமே, எதை குறித்தும் பயப்படாதீங்க. இந்த பூமி உங்களை எவ்வளவு ஏமாற்றினாலும், வஞ்சித்தாலும், மோசப்படுத்தினாலும் உங்களுக்காய் வழக்காடுகிற ஒரு தெய்வம், உங்களுக்கான ஆசீர்வாதத்தை திருப்புகிற ஒரு தெய்வம் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை ஏமாற்றுகிறவனுக்கு தெய்வம் எதிர்த்து நிற்கிறார் என்பதை மறந்து போகாதீங்க. உங்களை வஞ்சிக்கிறவன், உங்களை மோசப்படுத்துகிறவனுக்கு விரோதமாய் உங்களோடு கூட இருக்கிறவர் யுத்தம் பண்ணுவார் என்பதை மறந்து போகாதீங்க. இந்த கால ஓலை தெய்வ ஜனமே, உன்னை கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிறார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். சுகமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க. பயப்படவே பயப்படாதீங்க, தைரியமாய் இருங்க. அன்று யாக்கோபை கர்த்தர் தைரியப்படுத்தினான். நான் உன்னை ஆசீர்வதிப்பேப்பா, உன்னிடத்தில் ஒன்றுமில்லை, ஆனால் இந்த பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், தைரியமாய் போ. நான் உன்னை ஆசீர்வதிக்கிற வரை, உன்னை திரும்ப இந்த இடத்துல வெறுங்கையனாய் அல்ல, ஆசீர்வாதத்தின் நன்மைகளோடு நான் உன்னை விடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிற வரை நான் உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னான். ஆம் பிரியமான தெய்வ ஜனமே, கைவிடாத தெய்வம் அந்த யாக்கோபோடு கூட இருந்தா. அவனுடைய மாமா வீட்டிலே அவன் வஞ்சிக்கப்பட்டான். இந்த பூமி திரும்பவும் அவனை வஞ்சித்தது. மனிதர்கள், அவனுடைய மாமா அவனை ஏமாற்றினார், அவனை மோசப்படுத்தினார். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் அவனை ஏமாற்றவில்லை, வஞ்சிக்கவில்லை, மோசப்படுத்தவில்லை. அந்த பூமி அவனுக்கு செய்த தீமைக்கு பதிலாக கர்த்தர் நன்மைகளையே செய்து அவனை மிகுந்த ஆசீர்வாதத்தோடு, அவனுடைய தாத்தாவின் ஆபிரகாமுக்கு என்னென்ன இருந்ததோ அதை விட பன்மடங்கு அதிகமாய் வெறுங்கையாய் இருந்தவனுக்கு கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த கால ஓலையில் அந்த சேனைகளின் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஏன் இவ்வளவு தைரியமாய் நான் சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடினாலே நீங்கள் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கான நன்மையை கர்த்தர் உங்கள் தலையின் மேல் இறங்க பண்ணுவா. அதை நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் பிள்ளைகளையோ கர்த்தர் அனுபவிக்க கிருபை செய்வா. அது உங்களுக்கு நிலைத்திருக்கும். உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தர் கூட்டி தருவா. ஆபத்து இல்லாமல், பயம் இல்லாமல் இந்த பூமியிலே சுகமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக என்று சொல்லி இந்த கால ஓலை நான் வாழ்த்துகிறேன். தேவ ஜனமே, கால ஓலை உங்களுக்கு பெத்தேல் பைபிள் சென்டர்லேருந்து இந்த ஆசீர்வாத வார்த்தை சில நிமிடங்கள் கொண்டு வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் செய்த பின்பு இன்னும் நேர்த்தியாய் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். நாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த கால வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வார்த்தையின்படி கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி ஆபிரகாமை அழைத்து அவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து அவனுக்கு சந்ததிகளை கொடுத்து, ஆண்டவரே, அந்த சந்ததிகள் அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரே இழந்து பறிகொடுத்து கைவிடப்பட்டு அனாதையாய் திக்கற்றவனாய் அந்த யாக்கோபு நிற்கும்போது பரலோகத்தின் தெய்வம் சீயோனிலிருந்து அவனை ஆசீர்வதித்தீர். அதற்காய் ஸ்தோத்திரம். வேலைக்காரன் கண்கள் தங்களை எஜமானின் கையை நோக்கி இருக்குமா போல என்று சொல்லி அற்புதத்துக்காய் எதிர்பார்த்தை பொழுது ஜெபிக்கிறவனுடைய பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நான் சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவருடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவர்கள் குடும்பத்தில், இவர்கள்
கரங்களில், இவர்கள் வீட்டில் இருக்கிற தருத்தரங்கள், ஃபைனான்சியல் குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் நிறைவாய் மாறட்டும். நன்மையினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் சுகத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் இவர்களையும் இவர்கள் சரீரத்தையும் இவர்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் நிரப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன். எந்த தேசத்திலிருந்து, எந்த ஊரில், எந்த கிராமத்திலிருந்து இந்த ஜெபத்தில் பங்கு கொள்ளுகிறார்களோ இவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஊழியக்காரனாய் நானும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை விடத்திருந்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. எல்லா கனமும் துதியும் உமக்கு மீட்பு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. மற்றவர்களுக்கு இந்த பெத்தேல் பைபிள் சென்டரை குறித்து தெரியப்படுத்துங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாகிலும் இதை குறித்ததான தெளிவு வேண்டுமானால் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இந்த பெத்தேல் பைபிள் புக் ஷாப்பில் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அனைத்து விதமான பொருட்களும் வேதாகமும் புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் எங்கிருந்தும் எங்களுக்கு ஆர்டர் கொடுப்பீர்களானால் அதை அனுப்பி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். ஸோ தாராளமாய் நீங்கள் இங்கே விசிட் பண்ணலாம். லொக்கேஷன் கூகுள் மேப்பில் போய் பெத்தேல் பைபிள் சென்டர் டி தாசரள்ளி அப்படின்னு அடிப்பீங்கன்னா நம்முடைய கடையினுடைய லொக்கேஷன் உங்களுக்கு கிடைக்கும். விசிட் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு 2020-26 கேலண்டர் உங்களுக்கு தேவைப்படுமானால் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஸ்தாபனத்தின் பெயர், உங்களுடைய ஊழியத்தின் பெயர், சபையின் பெயர், உங்களுடைய காரியமானாலும் நீங்கள் செய்கிற சோஷியல் ஆக்டிவிட்டீஸ் ஒர்க்கினுடைய பெயர்களை அதில் நாங்கள் அச்சிட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவு இந்த பெத்தேல் பைபிள் சென்டருடைய வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இணைந்து கர்த்தர் நாமத்தை மேம்படுத்துவோம். மீண்டும் நாம் சந்திக்கிற வரை கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் உங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாம். பாஸ்டர் ஆன் போஸ்டர் சேனலை பார்வையிட்டதுக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.